கர்நாடக இசைக்கலைஞர், பின்னணி பாடகி, எழுத்தாளர், தயாரிப்பாளர், இயக்குனர் என பன்முகம் கொண்டவர் நடிகர் விஜயின் தாயார் சோபா சந்திரசேகர். அவரை பற்றி பலரும் அறியாத இளமை பருவம் மற்றும் குடும்ப பின்னணி குறித்த சுவாரஸ்ய தகவல்களை தெரிந்து கொள்ளலாம் வாங்க. தற்போது 78 வயதாகும் சோபா சந்திரசேகர் 1948 ஆண்டு ஆகஸ்ட் 24 சென்னையில் எஸ் நீலகண்டன், லலிதா தம்பதியினரின் மூத்த மகளாக பிறக்கிறார். இவருடைய தந்தை நீலகண்டன் அன்றைய காலத்தின் பிரம்மாண்ட ஸ்டூடியோவான வாகினி சினிமா ஸ்டூடியோவில் எக்ஸிக்யூட் ப்ரொடியூசராக பணியாற்றி வருகிறார். இதனால சோபாவிற்கு சிறுவயது முதலே சினிமா மற்றும் கலைத்துறை பரிச்சயமான ஒன்றாக இருக்குது. இவர்களுடைய பூர்வீகம் ஆட்காடு முதலியார் சமூகத்தை சேர்ந்தது என ஒரு தரப்பினர் கூறினாலும், சோபா ஒரு பேட்டியில் தங்களுடைய குடும்பம் ஆந்திர மாநிலம் ஹைதராபாத்திலிருந்து சென்னைக்கு குடியேறியதாக சொல்லியிருக்கிறார். கலை மீது கொண்ட பற்றால் தந்தை நீலகண்டன் தனது மனைவி லலிதாவின் பெயரில் லலிதாஞ்சலி ஃபைன் ஆர்ட்ஸ் என்ற கலை அமைப்பை தொடங்குகிறார். இதன் மூலம் பல இசை கச்சேரிகளையும் மேடை நாடகங்களையும் அவர் நடத்தி வருகிறார். இதுவே சோபாவின் கலை மற்றும் நிஜ வாழ்க்கையின் திருப்பு முனையாக அமையுது. தந்தையின் லலிதாஞ்சலி ஃபைன் ஆர்ட்ஸ் அமைப்பால் ஈர்க்கப்பட்ட சோபா சிறுவயது முதலே முறைப்படி கர்நாடக இசையை புகழ்பெற்ற ஆசான்கள் மூலம் கற்றுக்கொள்ளுகிறார். தன்னுடைய 12வது வயதில் சென்னை வடபழனி முருகன் ஆலயத்தில் நடைபெற்ற இசை கச்சேரியில் பாடி தனது அதிகாரபூர்வ இசை பயணத்தை ஆரம்பிக்கிறார். மேடை அனுபவங்கள் தாண்டி இசையை இன்னும் ஆழமாக கற்க விரும்பிய அவர் தமிழக அரசின் இசைக்கல்லூரியில் மாணவியாக சேர்ந்து கர்நாடக இசையை பயின்று அதில் தேர்ச்சி பெறுகிறார். தன் சகோதர சகோதரிகளுடன் இணைந்து தந்தையின் அமைப்பில் பல கச்சேரிகளையும் நடத்துகிறார். சோபாவின் குடும்பமே சினிமா மற்றும் கலையோடு பின்னி பிணைந்தது என்பதற்கு அவருடைய உடன்பிறப்புகளும் சான்றாக விளங்கினார்கள். சோபாவிற்கு சுந்தர், சுரேந்திரர் என்று 2 சகோதரர்களும் ஷீலா என்ற ஒரு சகோதரியும் இருக்கிறாங்க. சோபாவின் சகோதரர் என் சுந்தர் தமிழ் சினிமாவில் மிக முக்கியமான ஒரு பின்னணி பாடகர் மற்றும் டப்பிங் கலைஞர் என்று சொல்லலாம். 80களில் வெள்ளி விழா நாயகனாக பலம் வந்த நடிகர் மைக் மோகனின் தனித்துவமான பேசும் குரலுக்கு சொந்தக்காரர் இவர்தான். மோகனின் அத்தனை படங்களுக்கும் இவர்தான் டப்பிங் பேசி இருக்கிறாராம். சோபாவின் சகோதரி ஷீலாவின் மகன் தமிழ் சினிமாவில் கற்க கசதர படம் மூலமாக கதாநாயகனாக அறிமுகமாகிறார். அவர்தான் நடிகர் விக்ராந்த். உறவு முறையில் விஜய்க்கு இவர் தம்பி. நீலகண்டனின் லலிதாஞ்சலி ஃபைன் ஆர்ட்ஸ் நாடகங்களை இயக்க உதவி இயக்குனராக அங்கு வந்தவர்தான் ஏ சந்திரசேகர். அப்போது அவரிடம் திறமையும் நட்பண்புகளும் இருப்பதை நீலகண்டன் கவனிக்கிறார். அதாவது சோபாவினுடைய தந்தை கவனிக்கிறார். ஏ சந்திரசேகரின் ஒழுக்கம் பிடித்து போனதால நீலகண்டன் அவரை தன்னுடைய வீட்டிலேயே பேயிங் கெஸ்டாக தங்கி பணிபுரிய அனுமதிக்கிறார். ஒரே வீட்டில் இருந்ததால சோபாவிற்கும் ஏ சந்திரசேகருக்கும் இடையே பழக்கம் ஏற்பட்டு அது காதலாக மாறுது. இவர்களுடைய காதலை அறிந்த பெற்றோர் ஏ சந்திரசேகர் கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவர் என்பதால கடுமையான எதிர்ப்பை தெரிவிக்கிறாங்களாம். ஆனால் இருவரும் தங்களுடைய காதலில் உறுதியாக நின்றிருக்கிறாங்க. இறுதியில் பெற்றோர் சம்மதத்தோட 1973 ஆண்டு ஏப்ரல் 15 இவர்களுடைய திருமணம் நடந்து முடியுது. இந்த திருமணத்தில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் மனைவி கமலா அம்மாள் தாலி எடுத்து கொடுத்து திருமணத்தை முன்னின்று நடத்தி இருக்கிறாராம். திருமணத்திற்கு பிறகும் ஏ சந்திரசேகர் பல ஆண்டுகள் படவாய்ப்பு இன்றி உதவி இயக்குனராக இருந்திருக்கிறார். இதனால குடும்பம் கடுமையான ஒரு பொருளாதார நெருக்கடியையும் சந்தித்திருக்குது. அந்த இக்கட்டான காலகட்டத்தில் சோபா தமிழகம் முழுவதும் பல இசை கச்சேரிகளுக்கு சென்று பாடுகிறார். இசை கச்சேரிகளுக்கு சென்று பாடி கிடைத்த வருமானத்தை வைத்துத்தான் அவர்களுடைய குடும்பத்தின் அன்றாட தேவைகளை கவனித்துக் கொள்ளுகிறார். ஒரு வழியாக
SA சந்திரசேகர் உதவி இயக்குனராக அறிமுகமாகி 80களில் டாப் கமர்ஷியல் இயக்குனராக உருவெடுக்கிறார். கணவர் புகழ் பெற்றதும் அவர் இயக்கிய பல திரைப்படங்களில் ஷோபா சந்திரசேகர் பின்னணி பாடகியாக பல ஹிட் பாடல்களை பாடுறார். அத்துடன் பட தயாரிப்பு, கதை எழுதுவது, படங்களை இயக்குவது என்று பன்முகத்தன்மையையும் காட்டியிருக்கிறார். SAC சோபா தம்பதியினருக்கு விஜய் என்ற மகனும் வித்யா என்ற மகளும் பிறக்கிறாங்க. வித்யாவுக்கு 3.5 வயதாக இருக்கும்போது திடீரென்று ஒரு உடல்நலக்குறைவு ஏற்பட்டு அந்த உடல்நலக்குறைவால் உலகை விட்டு பிரிகிறாங்க. இந்த மரணம் ஒட்டுமொத்த குடும்பத்தையும் உலுக்குது. தங்கை வித்யா மீது அலாதி அன்பு வைத்திருக்கிறார் விஜய். தங்கையினுடைய மறைவுக்கு முன்பு வரை விஜய் எல்லோரையும் போல மிக சுட்டித்தனமாகவும் அதிகமாக பேசும் குணம் கொண்டவராகவும் இருந்திருக்கிறாராம். ஆனால் வித்யாவினுடைய இறப்பு அவருக்கு பெரிய ஒரு அதிர்ச்சியை கொடுக்கிறது. அந்த அதிர்ச்சியால் அவர் யாரிடமும் அதிகமாக பேச மாட்டாராம். முற்றிலும் அமைதியாக ஒரு தனிமை விரும்பியாக மாறியிருக்கிறார். அந்த அமைதியே இன்று வரை அவரது அடையாளமாக நீடிக்கிறது என்று சொல்லலாம். தாயின் ரத்தத்தில் ஊறிய இசை ஆர்வம் மகன் விஜயையும் தொற்றி கொண்டிருக்கிறது. விஜய் தமிழ் சினிமாவில் பல சூப்பர்ஹிட் பாடல்களை பாடியதற்கு அவரது தாயின் ஜீவனும் ஒரு முக்கிய காரணம் என்று சொல்லலாம். ரசிகன் திரைப்படத்தில் ஐயம்பேட்டை அறிவழகு என்ற பாடல் தொடங்கி தன்னுடைய தாயாருடன் இணைந்து பல பாடல்களை விஜய் பாடியிருக்கிறார். கணவர் SA சந்திரசேகர் தீவிர கிறிஸ்தவ மத நம்பிக்கையை கடைபிடித்தாலும் ஷோபா எப்போதும் தன்னுடைய இந்து மத வழிபாட்டு முறைகளிலேயே தீவிரமாக இருந்து வருகிறார். தற்போது அவர் ஈசா யோகா மையத்தின் தீவிர பக்தியாக மாறி ஆன்மீக பாதையில் அதிக நேரத்தை செலவிட்டு வருகிறார். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. இதுபோல மேலும் பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணி இணைந்திருங்கள்.